இன்னைக்கு சென்ட்ரல் மரீன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தட் இஸ் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் 79வது ஃபவுண்டேஷன் டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலி மற்ற நாட்களில் வந்து எங்களுடைய அக்வேரியம் மியூசியம் எல்லாமே வந்து பப்ளிக்கு ஓப்பனாக தான் இருக்கும், பட் வித் நாமினல் ஃபீ. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு ஓப்பன் ஹவுஸ்னா எங்களுடைய லெபார்டரிஸ், எங்களுடைய அக்வேரியம், மியூசியம், அதே மாதிரி மரீன் ஹேச்சரி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கெப்ட் ஓப்பன் ஃபார் த பப்ளிக் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ வந்துட்டாங்க, வந்து எல்லாமே எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபம் ரீஜனல் சென்டரில் வந்து நாங்கள் பல்வேறு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீன் வளத்தை பற்றி, கடலில் உள்ள மீன் வளத்தை பற்றி பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் ரிசர்ச் வந்து ப்ரோக்ராம்ஸ் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடல் இறால் வந்து உங்களுக்கு இறாலுடைய எண்ணிக்கை வந்து குறையுது, லேண்டிங் வந்து குறையுது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு சீ ரேஞ்சிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மண்டபம் ஃபிளவருங்கிற அந்த ஒரு இறால் வந்து நாங்க எங்களுடைய பொறுப்பகத்துல அதை ப்ரீட் பண்ணிட்டு நாங்க வந்து அதனுடைய குஞ்சுகள் வந்து நாங்க கடல்ல பார்க்பேலையும் கல்ஃப் ஆஃப் மன்னார்லயும் ரிலீஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ எங்களுடைய மண்டபம் ரீஜனல் சென்டர் சிஎம்எஃப்ஆர் மண்டபம் ரீஜனல் சென்டர் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சீவீட் டெவலப்மெண்ட் இந்த கண்ட்ரி அப்படின்னு ஒரு ரெகக்னிஷன் வந்து மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ்ல இருந்து ரெகக்னிஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து இப்ப இந்த கடல் பாசி வளர்ப்பை பத்தி ரொம்ப போக்கஸ்டா ரொம்ப ஆராய்ச்சியும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி சங்கு, மீன் வளத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி வேக்சின் ப்ரொடக்ஷன், ஃபிஷ் டிசீஸ் எல்லாத்துலயும் நாங்க வந்து ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்னமெண்டல் ஃபிஷஸை பத்தியும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நாங்க செய்யற ஆராய்ச்சி வந்து இங்க உள்ள ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கான முயற்சிகள் நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட், கைடன்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். த்ரூ தி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வழியாகவும் டைரக்டாகவும் நாங்க வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு இந்த பப்ளிக் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஏன்னா இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கடல்னா என்ன, கடல்ல உள்ள வளங்கள் என்னென்ன இருக்கு அதை பத்தியான ஒரு அவேர்னஸ், இதுல எந்தெந்த ரிசோர்சஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த மாதிரி அது கன்சர்வேஷன் பத்தியும் எல்லா விதமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பேசிக்கலி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அது வந்து நாங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எங்களுக்கு. நேம் அண்ட் டெஸ்டினேஷன் சார். என்னோட பேர் வினோத். நான் வந்து பிரின்சிபல் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டா இருக்கேன் மண்டபம் ரீஜனல் சென்டருடைய. ஆஷா. நாங்க ராம்நாத் ஸ்கூல்ல இருந்து வரோம். நாங்க மட்டும் இல்ல, 10 to 15 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து சிஎம்எஃப்ஆர்ஐ அங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து 79th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்களுக்கு நாலேஜ் கொடுக்கற அளவுக்கு நிறைய வந்து ஷீ ஃபிஷஸ், டர்ட்டில்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். மியூசியம்ஸ் இருக்கு, ஃபிஷஸ்க்கு வந்து அக்வேரியம் வந்து செமையா இருக்கு. பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு வந்து இங்க வந்து நாலேஜ் கெயின் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம எல்லாரும் இங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும்ன்றது எங்களுடைய விருப்பம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் நிறைய பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இது நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மியூசியம்ல என்னென்ன பாத்தீங்க? மியூசியம்ல வந்து நீமோ ஃபிஷ் பார்த்தோம், போன்ஸ் பார்த்தோம், நிறைய வகையான ஃபிஷ் போன்ஸ் பார்த்தோம், ஃபிஷ் ஸ்னேக்ஸ் நிறைய இருந்தது, நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஃபிஷ்ஷே வந்து ஏகப்பட்ட ஃபிஷ். அப்புறம் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப அழகா இருந்தது. அந்த அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பேபிஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ், இன்னொன்னு கடல் பாறைகள், கடல் அடியில உள்ள நிறைய விஷயங்கள், தாவரங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோர் பண்ணி பதப்படுத்தி வச்சிருக்கிறத பாக்குறப்ப நீட்டா இருக்கு. எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. மெயினா பிள்ளைங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு இங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இது பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆச்சாங்க? நேரா பாக்குறதுக்கு அதனுடைய நேம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருந்தது. அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபிஷ் வந்து நம்ம பார்ப்போம், நம்ம சாதாரண ஃபிஷ்ஷை தான் நம்ம நினைப்போம். ஆனா இங்க ஃபிஷ்ஷோட நேம்ஸ் வந்து டிஃபரெண்டா கொடுத்திருந்தாங்க. அந்த டிஃபரெண்ட் நேம்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம், இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆர்வத்தை கொடுத்துச்சு. அது போட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப இதா இருந்தது. அந்த ஃபிஷ்ஷோட நேம்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அந்த ஃபிஷ் எப்படிப்பட்ட ஃபிஷ் அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப நான் ஆர்வப்பட்டேன்.
குழந்தைங்க வந்து அக்வாரியம்ல என்னென்ன பார்த்தாங்க, புக்ல படிச்சு பார்க்கறதுக்கும் நேர்ல பார்க்கறதுக்கும் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணாங்க? குழந்தைகள் வந்து அக்வாரியத்துல பாக்குறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க. மெயினா அந்த டர்ட்டில்ஸ் வந்து அவங்க வந்து நேர்ல பாத்துருக்கவே மாட்டாங்க. ஃபிஷ்ஷை கூட ஓகே நம்ம பாத்துருக்கோம்னு நினைப்பாங்க. ஆனா டர்ட்டில்ஸ் அப்புறம் இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துல பார்க்க முடியாது, அதெல்லாம் ஓடிரும். ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா எல்லா வகையான ஸ்னேக்ஸையும் வந்து அவங்க பதப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை பாக்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. பிள்ளைங்க அதை வந்து ரொம்ப ரசிச்சாங்க. ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கா, ஸ்டார் ஃபிஷ் வந்து இப்படிதான் இருக்குமா. ஸோ நம்ம புக்ஸ்ல வந்து கலர் பண்ணி அதை டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க நேரா வந்து ஸ்டார் ஃபிஷ் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து நேரடியா பாக்குறது மூலியமா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல அவங்க வந்து நான் போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், இதை பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க பண்ணுவாங்க, நல்லபடியா பண்ணுவாங்க. சிஎம்எஃப்ஆருடைய 79வது ஆண்டு விழாவில் இந்த மீன் மியூசியத்தை பார்க்கறதுக்கு எங்கள் குழந்தைங்க இன்னைக்கு வந்தாங்க. சிறு வகையான மீன்கள், நண்டு மற்றும் இறாலு, ஆமை இதெல்லாம் பிள்ளைங்க வந்து புக்கில் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நேரடியாக லைவாக சிறு வகையிலேருந்து பெரிய வகைகளுடைய மீன், நண்டு, இறாலு, ஆமை இதெல்லாம் லைவாக பார்த்து அதனுடைய உற்பத்தி மற்றும் அதனுடைய பயன்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நல்லா எங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. எத்தனை ஸ்கூல் வந்திருப்பாங்க சார்? இன்னைக்கு நெருக்கி ஒரு 15 ஸ்கூலுக்கு மேலே வந்தாங்க.